Hi guys, so welcome and welcome back to our channel. FFT king நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்மால் யூடியூபர்ஸ் இருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. எதுக்கு அப்படினா இந்த வீடியோல நான் தெளிவா நீங்க யூடியூப்ல போய் how to grow YouTube channel அப்படி நீங்க போடிங்கனா உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க நான் காமிக்கிறேன். how to grow YouTube channel அப்படினு போடிங்கனா உங்களுக்கு லட்சக்கணக்கான வீடியோஸ் வரும். நீங்க அந்த லட்சக்கணக்கான வீடியோஸ்ல எந்த வீடியோ ப்ரோ பாக்குது நான் எந்த வீடியோ பார்த்தா என்னால சேனல் grow பண்ண முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க புலம்பிட்டு தான் இருக்க முடியும். எதுக்குனா எத்தனை வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பா சேனலை grow பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு வியூஸ் வந்து ப்ரோ ஸ்டார்டிங்ல அதிகமா போயிட்டு இருந்துச்சு ப்ரோ, அப்புறம் வீடியோ வியூஸே போறது இல்ல அப்படினு சொல்றவங்க இருந்து ப்ரோ இப்போதான் ப்ரோ சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் எப்போ ப்ரோ grow ஆகும் அப்படினு கேக்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். நீங்கள் வந்து யூடியூப் சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு யூடியூப்பில் கோடிக்கணக்கான வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் க்ரோ பண்ணுங்கிறது முடியவே முடியாது. ஆனால் இந்த ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் உங்களுக்கு யூடியூப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூடியூப் வந்து உங்களுக்கு தந்துடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன்றே வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, என்ன ப்ரோ நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து உங்களுக்கு எதுக்காண்டி சப்ஸ்கிரைபர்ஸையும் வியூஸையும் தரணும் அப்படின்னா நீங்கள் அந்த பார்க்குறவங்கள உங்கள் வீடியோவை டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். அப்பனா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூபுக்கு வந்து அவங்களுக்கு தேவை வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் யூடியூபுக்கு வந்து வர வியூவர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டாலே யூடியூப் வந்து உங்களுக்கு எல்லாமே தந்துடும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு வீடியோ கொடுக்குறீங்க, அந்த வீடியோவை மக்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, மக்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் எல்லாமே அள்ளி கொடுத்துருங்க. நீங்கள் யூடியூப்பில் எந்த வீடியோ வேணால் அதிகமாக வியூஸ் பண்ண வீடியோஸ் பாருங்கள், அந்த வீடியோவை ஒன்று மக்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க, அப்படி இல்லை நீங்களே ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இஃப்ரான் வியூவோட ஃபஸ்ட்டு மந்த் இன்கம்மை நான் வந்து பார்க்கணும். அதனால் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை நான் வந்து ஃபுல்லாக பார்ப்பேன். ஓகேங்களா, இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை நான் வந்து ஃபுல்லாக பார்ப்பேன். அப்படி ஃபுல்லாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். ஏன்னா சரி இந்த வீடியோ மூலமாக ஒருத்தையும் வந்து நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்னு தோணும். அந்த டைம் ஸ்பெண்ட் மூலமாக நமக்கு வந்து யூடியூப்பை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸு வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து யாருக்குமே தெரியறதில்லை. நீங்கள் ஒரு வீடியோ வியூஸ் போன வீடியோவும் வியூஸ் போகாத வீடியோவும் நீங்களே பாருங்கள். வியூஸ் போன வீடியோவில் நிறைய பேர் ஒன்று கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா நிறைய பேர் லைக் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காண்டினா அந்த வீடியோ ஒன்று வேல்யூபுளாக இருக்கும். வேல்யூபுளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே என்னமோ நம்ம இந்த வீடியோ மூலமாக கற்றுக்குறோம் அப்படின்னு தோணும். நீங்கள் இப்போ என்னோடய சேனலில் வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபுல்லாக பார்ப்பாங்க. எதுக்குன்னா சரி இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோமா நமக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. அவ்வளோதான். நீங்கள் எப்போ ஒருத்தவங்கள வந்து உங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்க வைக்கிறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுங்கிறது வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸு வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே வரும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கீங்க, இது பண்ணால் தான் வரும் அது பண்ணால் தான் வரும், எல்லாமே செகண்டரி தான். நீங்கள் இதை பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடுங்க. ஓகே ப்ரோ, இப்போ நான் வந்து அந்த மாதிரி கொடுக்குறேன் ப்ரோ, நான் அதுக்கு என்ன ப்ரோ நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கொடுக்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டியாக இருந்தாலும் மக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. நீங்கள் அதிகமாக வியூஸ் போனால் எந்த வீடியோனா பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சேனலுக்கு ஒரு வியூவர்ஸாக இருந்து பாருங்கள். இப்போ ஒரு வீடியோ குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? அந்த மாதிரி தான் உங்கள் வீடியோஸும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து குவாலிட்டிங்கிறது நல்லா இருக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஒரு வீடியோக்கு வாய்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னா அந்த வீடியோ அவங்க பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து வரவே வராது, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க நம்ம வீடியோமா, அதனால் வியூஸ் வந்து தர மாட்டாது. ஓகேங்களா, மூணாவது விஷயம் ஆல்ரெடி கொடுத்த கண்டென்ட்டே இன்னொருத்தவங்க கொடுக்குறது. அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேங்க, சந்திராயன் 3 வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும், செம்ம ஹிட்டாக போச்சு. சந்திராயன் 3ல் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் வந்து யார் பார்ப்பாங்க அப்படின்னா இப்போ தமிழ் அப்படின்னு நான் போட்ட உடனே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கிற நம்ம மதன் கோரி ப்ரோ தமிழ் பொக்கிஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லிடுவாங்க. அதை பற்றி அவங்களுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு வந்துடுவாங்க. நீங்கள் அதையே அங்கே சொன்னதே இங்கே சொன்னீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா ஓன் கண்டென்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஓன் கண்டென்ட் கொடுத்தீங்கனாலே ஓகே என்னமோ என்ன டிஃப்ரெண்ட்டாக என்னமோ ட்ரை பண்ணியிருக்காண்டா. நீங்கள் இதுவும் பாருங்கள், ஓன் கண்டென்ட் கொடுத்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக போயிருக்கும். எதுக்குன்னா ஓகே நம்ம என்னமோ பண்ணியிருக்கான் புதுசாக, சரி நம்ம பார்ப்போம் ஃபுல்லாக அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா, நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது எடிட்டிங்கிறது இருக்கணும். இப்போ இந்த வீடியோலாம் நான் அந்தளவுக்கு எடிட் பண்ண மாட்டேன். இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னா ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டிரான்சிக்ஷன் எஃபெக்ட்டு, அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஒன்றில் கிளிக் அதெல்லாம் கூட போட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்கரேஜ் ஆகி ஓகேங்க கொஞ்சம் எடிட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா,
அஞ்சாவது விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேங்களா? என்ன ப்ரோ இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டிங்கன்னா வியூஸ்ங்கிறது போகவே போகாது. நீங்கள் ப்ரோ நான் குவாலிட்டியாக கொடுக்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரி மக்களை ஸ்கிப்பே வைக்காமல் பார்க்குறேன் அப்படின்னா, கரெக்டாக 11 நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு 12வது நாள் பண்ணுறப்ப வீடியோங்கிறது வியூஸ் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும். நீங்கள் இப்போ தான் ப்ரோ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் சொன்ன எல்லாமே நான் கரெக்டாக பண்ணுறேன், ஆனால் வியூஸ் போகலை அப்படின்னா, கரெக்டாக 10 நாள் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டியாக வீடியோ போடுங்க. 12வது நாள் க்ரோ கண்டிப்பாக ஆகும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே ரெக்கமெண்ட் பண்ணாது. 11 நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்க, எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துட்டாங்கன்னா வேறு லெவலில் போகும். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போயே நான் சொல்கிறேங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வியூஸ் வேறு லெவலில் போயிருக்கும். அந்த வீடியோ நீங்களே பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து இதுவாகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதையும் சொல்லியிருக்கிறேங்க. ஓகேங்களா ப்ரோ, ஒரு வீடியோக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வருது ப்ரோ, இருந்தாலும் அந்த வீடியோ நிறைய வியூஸ் போகுது. எப்படி ப்ரோ அப்படின்னா, நீங்கள் வீடியோக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் அதிகமாக பார்க்கணும். ஓகேங்களா? மக்கள் அதிகமாக பார்க்கணும், நிறைய கமெண்ட் பண்ணணும், யூடியூபுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த வீடியோ மூலமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் போடுற வீடியோ மூலமாக யூடியூபுக்கு லாபம் கிடைக்கணுங்க. லாபம் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, அவ்வளோதான். நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா வேறு லெவலில் போகும். நான் இதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் சொல்லிட்டு வரேன். ஒரு கிளியாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாடா பை பை. செய்யுங்க, நல்லது நடக்கும்.